தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பேச்சாளருக்கு குண்டாஸ். திமுக பேச்சாளருக்கு குண்டாஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். திமுக பேச்சாளர்கள் பெரும்பாலும் அருவருக்கத்தக்க முறையிலேயே பேசுவார்கள். பொதுக்கூட்ட மேடையிலேயே அசிங்கமாக பேசுவார்கள், பெண்களை இழிவாக பேசுவார்கள், அவதூறாக பேசுவார்கள். அது திமுகவின் இயல்பு. திமுக வரலாற்றில் இது அழிக்க முடியாத ஒரு மை என்று சொல்லலாம். திமுகவின் செயல்பாடுகளில் இதுவும் ஒன்று. திமுக பொதுக்கூட்டங்களில் பெண்கள் அமர்ந்து கேட்க முடியாது. செவி கூசும் வண்ணம் அசிங்கமாக பேசுவார்கள். திமுகவின் முக்கியமான பேச்சாளர்களான தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் ஆகியோர் இந்த வரிசையில் உள்ளனர். அவர்கள் பேசும் பொதுக்கூட்டங்களில் பெண்கள் அமர்ந்து கேட்க முடியாது. அந்த வழியாக செல்கின்ற பெண்களே காதுகளை பொத்திக் கொண்டு செல்வார்கள். அந்த வகையில் பெண்களையும் மற்றவர்களையும் கெட்ட வார்த்தைகளால் திட்டி பேசுவார்கள். அந்த வகையில் திமுகவின் தற்பொழுது முக்கிய பேச்சாளராக இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவர் தான் பேசுகிற ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் பெண்களை அவதூறாக பேசுவார். சமீபத்தில் குஷ்பு அவர்களை தரக்குறைவாக பேசினார். அடுத்ததாக தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை அவதூறாக பேசினார். தற்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ராதிகா சரத்குமாரை அவதூறாக பேசினார். தொடர்ந்து பெண்களை அவதூறாக பேசி வருகிறார். தற்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுக அரசு மீது அவதூறு ஏற்படுகின்ற வண்ணம் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்ததற்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார். ஆனால் தொடர்ந்து பெண்களை அவதூறாக பேசி வருகிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். அதற்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்வர வேண்டும். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழகத்திலேயே குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யாமல் சுதந்திரமாக நடமாடி பெண்களை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டு வருகிற ஒரே பேச்சாளர் திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கருத்து. பொதுமக்கள் பல்வேறு தரப்பினர் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று. ஆகவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதனை விசாரித்து அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய பரிந்துரை செய்ய வேண்டும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்க வேண்டும் என்பது, சிறையில் அடைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய விருப்பம். பொதுமக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை ஆணையர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லது அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் என்பதால் கண்டும் காணாமலும் இருந்து கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டம் என்ன செய்கிறது என்பது தெரிய வரும்.